திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து முதலமைச்சரால் அதிரடியாக நீக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி. சைவமா வைணவமான அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்களால் எழப்பட்ட கண்டனங்கள். கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கதுன்னு கடுமையான கண்டனத்தை தெரிவித்த கனிமொழி அவர்கள். விழுப்புரம் மாவட்டம் சித்தலம்பட்டியில கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் பொன்முடி அவர்கள் கலந்து பேசியிருக்காங்க. மேடையில பேசும்போது சைவமா வைணவமா அப்படின்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அவர் பேசின மாதிரியான வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து பல பிரபலங்களும் பிரமுகர்களும் பொதுமக்களும் இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில மக்களவை உறுப்பினருமான கனிமொழி அவர்களுமே அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது, எந்த காரணத்துக்காக பேசியிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து திமுக சார்பிலும் இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்ச மாதிரி செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு.